ஆடி மாதம் என்றாலே ஆன்மீகத்திற்குரிய ஒரு மாதம் என்பது போல இந்த மாதம் முழுவதுமே இந்துக்கள் நோன்புகளை கடைபிடிப்பார்கள், வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். இந்த புனிதமான மாதத்துல திருமணங்கள் தவிர்க்கப்படுவது ஏன்? இதற்கு பின்னால் ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கின்றனவா? பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க டாக்டர். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன் டாக்டர். இந்த ஜோதிட கலை என்பது ரொம்ப அற்புதமான ஒரு கலை. நிச்சயமா இதை அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை தான், இல்லைங்களா டாக்டர்? அந்த வகையில் எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க டாக்டர். டாக்டருடைய குழந்தைகளுக்கு இந்த கலையை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நிச்சயமா. கடைசி இருக்கிறார், அவர் தான் தமிழகம் சென்று படிக்க போறாரு. இந்த கலையை வந்து தமிழகத்தில் போய் படிக்க போறாரு. ஆமா. அப்போ மற்ற குழந்தைகளுக்குமே சொல்லி கொடுத்துருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சம் அவங்க படிக்கிறாங்க, ஆனால் அவருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கூட. டாக்டர், எப்படி இந்த கலையை வந்துட்டு அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லுது? இப்போ எல்லாம் கெஜெட்ஸ்லேயே இருக்காங்க. இப்போ யாருக்கு இதில் வந்து ஆர்வம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த கெஜெட்ஸ்லேயே எடுத்து பார்க்குறாங்க நிறையா. முதைய விட இப்போ அதிகமாக வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு. ஓஹோ டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி டாக்டர். சொல்லுங்க. ஆடி மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதம் முழுவதுமே பார்த்தாக்கா எல்லாமே வழிபாடுகள் தான். சுத்தமாகவே நோன்புகள்லாம் வந்து நிறையா இருக்கும், இல்லைங்களா டாக்டர்? ஆமாம். இந்த ஆடி மாதத்தில், அந்த புனிதமான ஆடி மாதத்தில் திருமணம் செய்கிறது மட்டும் ஏன் தவிர்க்கப்படுது? இன்னொரு மேட்ரு, புதுமண தம்பதிகளை பிரித்து வச்சிருவாங்க. சரி, வெரி சேட். சரி, இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் பூர்வமான? நிச்சயமா அறிவியலும் இந்த இடத்துல வந்து ஒரு ஆன்மீகம் சமூகத்தோடைய ஒரு இது சேர்ந்துருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து இயற்கையோடு இசைந்த வாழ்வு என்ற அடிப்படையில் ஆடி மாதம் முழுக்க, அதாவது ஆடி மாதம் சகலமும் பார்த்தா விரதத்துக்கு ஒரு மாதம், பூஜைக்கு ஒரு மாதமாக வச்சாங்க. அப்போ திருமண நாளை இந்த மாதத்தில் வேண்டாம்னு தள்ளி வச்சாங்க. செய்யாமல் இல்லை. இன்றும் தமிழகத்தில் சில சமூகத்தினர் ஆடி மாதத்தில் தான் திருமணமே வைக்கிறாங்க. வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் கோயிலில் நிறைய பூஜைகள் இருப்பதால் இதை செய்ய வேண்டாம், நீங்கள் வந்து குடி போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த புதுமண தம்பதிகளை ஏன் பிரித்து வச்சாங்கன்னா, ஒன்று ஆடி மாதத்தில் அதிகமான வந்து காற்று அடிக்கும். அன்றைய விளையக்கூடிய எல்லா காய்கறிகளும் வாதம் அதிகமாக நிற்கும். ஆக இந்த உணவை சாப்பிடும்போது வாதம் அதிகமாகி கருவுற்ற குழந்தைக்கு வந்து வாத நோய் ஏதாவது வரலாம், அப்படி ஒன்று வச்சாங்க. இரண்டாவது, பூஜைக்கு உரிய ஒரு நாளுன்னு சொல்லுறதுனால இதில் இந்த ஒரு சடங்கு வேண்டாம், இந்த தாம்பத்தியம் வேண்டாம் என்று பிரித்து வச்சாங்க. வேற ஒரு முக்கியமான காரணம் எதுவுமே இல்லை. அப்போது இன்னும் பார்த்தோமா, இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் சில பகுதிகளில் வந்துட்டு ஆடி மாதத்தில் திருமணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ டாக்டர்கிட்ட பர்சனலாக கேட்டால் உங்களோட அபிப்பிராயம் என்ன டாக்டர்? இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து கோயிலில் ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு மண்டபத்தில் இடம் செய்யலாம், தப்பு இல்லை. ஓஹோ, இது புனிதமான ஒரு மாதம் ஆச்சே, அப்போ திருமணம் பண்ணலாம். அப்போ அந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு காரணம் சொன்னீங்க. அந்த குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் அது மட்டும் வேண்டாம். இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மக்கள் அது வந்து ஆடி மாதம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கொண்டு வந்துட்டாங்க. இது பழக்கமாயிருச்சு. இந்த பழக்கத்தை வந்து மாத்தினா எதுவும் ஆயிரமோன்னு ஒரு பயத்தின் காரணமாக யாரும் பண்ணுறதில்ல. ஓஹோ, நன்றி. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். சரி நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். சொன்னோடனே ஒரு நேயர் அழைப்பில் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், என் பெயர் ராணி. நான் இப்போலேருந்து அழைக்கிறேன். அம்மா வணக்கம். உங்களுடைய கேள்வி என்னம்மா? சொல்லுங்கம்மா. வணக்கம். ஓகே, டாக்டர்கிட்ட கேட்குறேன் அந்த கேள்வி. போன வாரம் வந்துட்டு பாலகிரக தோஷம்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன? அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓகே, நன்றி.
பாலகிரக தோஷம் அப்படின்னா பால அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். பிறந்த குழந்தையிலேருந்து 12 வயது வரை வரக்கூடிய தோஷம் என்ன? 1 வயதிலிருந்து 4 வயது வரை வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த தாயாரோட உடல்ல உள்ள அந்த தோஷம் வந்து குழந்தையை பாதிக்கும். 4லிருந்து 8 வயது வரை இருக்கக்கூடிய அந்த நோயோ தோஷமோ அப்பாவுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு தோஷம். 8லிருந்து 12 வரை அந்த குழந்தைய வந்து முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் கர்மத்தின் பிரகாரம் வரக்கூடிய ஒரு தோஷம், பாலகிரக தோஷம். அந்த குழந்தை சும்மா அழுதுகிட்டு இருக்கும். சில குழந்தைங்க வந்து பிறந்த உடனே பச்சை பச்சையாக வந்து வெளிக்கு போவாங்க. அதுக்கு வந்து பச்சி தோஷம்னு பேர். சில குழந்தை இரவில் தான் அந்த குழந்தை வந்து அழுகும், தூங்காது. இது வந்து எச்சினி தோஷம்னு பேர். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு 1 வருஷம் முடிஞ்ச உடனே தாம்பத்திய உறவை ஈடுபட்டு உடனே அந்த தாயார் என்ன பண்ணும், குழந்தைக்கு வந்து பால் கொடுப்பாங்க. அந்த பால் காமப்பால், அதுக்கு வந்து தவக்கம் ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு வந்து வாந்தி வரக்கூட கூடும். ஆக எப்படி பால் கொடுக்கணும் அப்படின்ற அது குளிச்சுட்டு தான் அந்த வேலையை ஒன்று செய்யணும். மொத்தம் 13 வகையான பாலகிரக தோஷம் உண்டு. இதுக்கு பரிகாரமும் உண்டு. வரக்கூடிய காலங்களில் நான் சொல்லுவேன், பாலகிரக தோஷம் உள்ள குழந்தைங்களுக்கு என்னதான் நீங்கள் மருந்து கொடுத்தாலும் அந்த நோய் போகாது. உதாரணத்துக்கு சளி, பால் குடிக்காம அழுவறுத்து இதெல்லாம் நடக்கும். இதற்கு அதுக்குரிய சில பரிகாரம் உண்டு. வரக்கூடிய காலங்கள் நான் விளக்கி சொல்கிறேன். அம்மா நன்றி அம்மா. உங்கள் கேள்விக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கோம்னு நம்புகிறோம். டாக்டர், இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை சொல்லிட்டு முதல் ராசிக்கான பலன்களை பார்ப்போமா? ஆடி 20ஆம் நாள் இன்று திங்கட்கிழமை, ஆயில்யம் இன்று 5:52 வரை, பின் மக நட்சத்திரம், பிரதமை இன்று 8:35 வரை, பின் துவிதி நட்சத்திரம். ஆடிபுரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முக்கியமான நாள், ஆண்டாள் ஜெயந்தி பிறந்த நாள். ஆண்டாள் பிறந்த நாள் இதே மாதத்தில் பார்வதி தேவியார் அவதரித்த நாளும் கூட. 8ஆம் தேதி சதுர்த்தி அன்னைக்கு, 9ஆம் தேதி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, 10ஆம் தேதி சஷ்டி விரதம். இதெல்லாம் முக்கியமான விரத நாட்கள், அனுசரிங்க. இந்த வாரத்துக்கான சந்திராஷ்டமம் 3 ஆகஸ்ட் முதல் காலை 8லிருந்து 5ஆம் தேதி 6 மணி வரை சந்திராஷ்டமம். மகர ராசிக்கு 5ஆம் தேதியிலிருந்து 6 மணியிலிருந்து 8ஆம் தேதி 5:46 மாலை வரை சந்திராஷ்டமம். கும்பராசிக்கு 8ஆம் தேதியிலிருந்து, அதாவது காலையில் 6 மணியிலிருந்து 10ஆம் தேதி 6:58 மாலை வரை சந்திராஷ்டமம். மீன ராசிக்கு 10ஆம் தேதியிலிருந்து 6:58 48 13ஆம் தேதி விடிகாலை வரை சந்திராஷ்டமம். இவங்கெல்லாம் இதில் கவனத்தில் கொள்ளணும். மேஷ ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் வாயு தொல்லை, மனசஞ்சலம் ஏற்படும். மனசஞ்சலம்னா என்ன, ரொம்ப பேர் யோசிப்பீங்க. ஒரு விதமான பதற்றம், எதுலேயுமே நீங்கள் வந்து உற்று நோக்க முடியாத ஒரு சூழ்நிலை, காரிய தடை, தூக்கம் வராமல் அவதிப்படுவார்கள். வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம், தொழிலில் வந்து முன்னேற்றம் உண்டு. எதிரிகள் பணிந்து செல்வார்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும், மகிழ்ச்சி உண்டு. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டமாக இருந்தாலும் சில அலைச்சல் உண்டு, ஆனால் லாபம் நிச்சயமாக உண்டு. புதன் இந்த மாதம் முழுக்க அவர் வக்ரமடைகிறார். அதனுடைய பலனை வருங்காலத்தில் நான் சொல்ல போகிறேன். கல்வியில் சற்று மந்த நிலை ஏற்படும். மேசராசி குழந்தைகளுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும். மனைவியிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இளைஞர்களுக்கு புதிய காதல் தொடக்கம், பெண் பார்க்க ஏற்பாடுகள் நடக்கும். உஷ்ணம் நெருப்பால் ஆபத்துகள் உண்டு. பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் உண்டு. குரு தரிசனம் ஏற்படும். தங்கம், வெள்ளி முதலிய ஆபரணங்கள் வாங்குவார்கள். உங்கள் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஓய்வு தேவை. அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போம். ரிஷப ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் பதற்றம், பயம், அவநம்பிக்கை கொள்ளுதல். வார மத்தியில் தொழில் நிமித்தமாக காரிய தடைகள் உண்டு. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். அரசாங்கத்தில் நல்ல செய்திகள் வரும். வேலைக்கு எழுதி போட்டவங்களுக்கு செய்திகள் வந்து சேரும், மகிழ்ச்சி ஏற்படும். இன்னும் ஒரு 40 நாளைக்கு உங்களுடைய கோபம் வந்து அதிகரிக்கும். தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஜென்மகுரு போய்கிட்டு இருக்கு. அந்த ஜென்ம ராசியில் செவ்வாயும் சேர்ந்திருக்கு. மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். சின்ன சின்ன வாக்குவாதங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மறதி கொஞ்சம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் கூடும், மதிப்பும் உங்களுக்கு கூடும்.
வேலை இடத்தில் கலகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கலகத்தை உங்களை வச்சு ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல வரேன். சிலருக்கு மார்பு வலி, வாய்வு பிடிப்புகள் ஏற்படலாம். பூண்டை நீங்கள் ஆவியில் வச்சு நீங்கள் அது இந்த இட்லி அவிக்கிறதுல வச்சு பூண்டை அவிச்சிருங்க. அது சாப்பாட்டில் வந்து 5 பல் 6 பல் சேர்த்து சாப்பிடுங்க, வாயு வரலாம் நீங்கும். ஒரு மாதத்திற்கு இந்த ராசிக்கார குழந்தைகளுக்கு கல்வியில் சற்று மந்தமாக இருப்பார்கள். அடுத்து மிதுன ராசிக்கான பலனை பலன்கள். பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் பெண்களால் நன்மைகள் உண்டு. துணி வாங்குவது, சிலர் ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து கொள்வது, வார மத்தியில் சளி தொல்லை, அவநம்பிக்கை கொள்வது, சில கஷ்டங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். வாரம் இறுதியில் நிதானமாக செயல்பட வேண்டும். காரிய தடைகள் உண்டு. மறைமுகமான தொடர்புகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழிலை வேறு இடத்துக்கு மாற்ற வியாபாரிகள் யோசிப்பார்கள். பணியிடங்களில் தொழிலாளருக்கு அவமானங்கள் ஏற்பட சில வாய்ப்புகள் உண்டு. 40 நாளைக்கு உடல் சார்ந்த நோய்கள், வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு சளி தொல்லை ஏற்படும். எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம், ஒரு கைப்பிடி மிளகை எடுத்துக்கோங்க, சட்டியில் போட்டு லேசாக வாசனை வர அளவுக்கு நீங்கள் அதை வறுத்துக்குங்க, ஒரு பாட்டிலில் போட்டுருங்க, சுத்தமான தேனை உள்ளே ஊற்றிருங்க, ஒரு 7 நாள் அப்படியே வச்சிருங்க. காலையில் ஒரு அந்த தேனுடன் 4 மிளகு சாப்பிடுங்க, தேனு வேணான்னா கூட விட்டுறலாம். மாலையில் அதாவது இரவில் ஒரு 4 சாப்பிடுங்க. உடல் பருமன் அதிகமாக இருந்தால் 5 6 கூட சாப்பிடலாம். சின்ன சத்து உடம்புல ஏறும், விந்து அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், உடலில் சளி தொல்லை எல்லாம் உங்களுக்கு வந்து குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே மந்தமான ஒரு காலகட்டம். டாக்டர், இவங்க நிதானமாக இருக்கணும்னு சொன்னீங்க. சரி, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்னு. இந்த நிதானமின்மை இது மாணவர்களாக இருந்தாலும் சரி, பரீட்சைக்கு போவாங்க, பதட்டத்தில் நிதானம் இல்லாமல் ஏதோ அவசரத்தில் ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்துடுவாங்க. இதே மாதிரி வேலைக்கு சொல்கிறவங்க நிதானம் இல்லாமல் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா வேலையை சரியாக செய்ய முடியாது. குடும்பத்துலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நிதானம் இல்லைனாக்கா ஒரு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனையை உண்டாக்குற விஷயங்கள் தான் நிதானமின்மை. இந்த நிதானத்தை வளர்த்து கொள்ளணும்னா ஏதாவது ஒரு வழிமுறை சொல்ல முடியுமா? நிச்சயமாக உண்டு. யோகிங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்க மாதத்தில் ஒரு நாள் அவங்க வந்து மௌனம் போகலாம். இரண்டாவது வந்து முடிஞ்சால் ஒரு நாளில் 2 மணி நேரம், அதாவது தூக்கத்தை தவிர தொலைபேசி நான் கையில் தொட மாட்டேன்னு விட்டுருங்க, நிதானம் வந்துடும். ஓஹோ. ஏன்னா இப்போ தான் வந்து தொலைபேசி இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்களே. அதனால் வந்து நிதானம் வரணும்னா நிறைய மந்திரங்களை படிங்க, தியானம் பண்ணுங்க, அது படிப்படியாக வந்துடும். இந்த தொலைபேசியே ஒரு பதட்டத்தை உண்டாக்கிறோம். ஆமாம், உண்மைதான். என்ன மெசேஜ் வந்திருக்கோ, யார் கால் பண்ணுறாங்க, இவர் ஏன் அந்த நேரத்தில் கால் பண்ணுறாரு இல்லை அப்படின்னு. கணவருடைய தொலைபேசி மனைவி எடுத்தாலே பதட்டம் உண்டாயிருது. அது ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு பிரச்சனை ஆகிடும். என்னது ஃபோனை பார்க்குறாங்களா? அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம் டாக்டர். கடக ராசிக்கான பலனை பார்க்கலாம். வார ஆரம்பத்தில் கவனமாக பேசுங்கள். வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். எதையாவது பேசிக்கொண்டு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். செலவுகள் உண்டு. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். காரியங்களை திட்டமிட்டு அந்த வார மத்தியில் நீங்கள் செய்து முடிங்க. பெண்களால் வருமானங்கள் பெருகும், நன்மைகள் உண்டு. வியாபாரிகளுக்கு வருமானம் பெருகக்கூடிய வாரம் இந்த வாரம். வார இறுதியில் தவறான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்காக அந்த வாரம் முழுதும் பயந்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உறவினருக்கு உதவ போய் நீங்கள் அந்த தொல்லையில் மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். பயணங்கள் உண்டாகும். முடிவெடுப்பதில் குழப்பங்கள் உண்டு. மகன் தந்தைக்கும் சில மன வேற்றுமை வந்து ஏற்படும். தெளிவின்மை ஏற்படும். தாயின் பொறுப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும். தந்தையிடம் உதவி கேட்டால் நிச்சயமாக அது கிடைக்கும். அது பணிவாக கேட்க வேண்டும். ஜாதகருக்கு வயிற்று கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக சாப்பிடுங்க. ஒரு சிலருக்கு காரியங்களை செய்யும் பொழுது மற்றவர் நல்ல சிறப்பாக செய்கிறாங்கன்னு வந்து நீங்கள் பொறாமைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு சீரான ஒரு கல்வி உண்டு. வியாபாரிகளுக்கு நல்லதொரு காலகட்டமாக இந்த ஒரு வாரம் அமையும். மேஷம் முதல் கடகம் வரை 4 ராசிகளை பார்த்துட்டோம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். 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 இப்ப செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு அந்த தோஷம் என்ன செய்யும்? அந்த தோஷத்தை வந்து கழிக்க முடியுமா? இல்ல அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கா? அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் வந்து மாலா, கேரளேந்து அடிக்கிறோம். சரி, செவ்வாய் தோஷம் பற்றி கேட்குறாங்க. செவ்வாய் தோஷம் சிறப்பான ஒரு கேள்வி இது.
ஒரு ஜாதகத்துல அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 2 லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 உட்கார்ந்தா செவ்வாய் தோஷம். லக்னத்திலிருந்து 2ல் உட்கார்ந்தா வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு செவ்வாய். பேசும்பொழுது கோமா பேசுவாங்க, பலரிடம் சண்டை போடுவாங்க. 4ல் வந்து உட்காந்தா தாயிடம் பகை ஏற்படும், சுகஸ்தானம் கெட்டு போச்சு. 7ல் உட்காந்தா கலத்திர ஸ்தானம், திருமணம் தள்ளி போகலாம், அல்லது வந்த மனைவியிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். 8ன்னு சொன்னால் வந்து சமயத்தில் வந்து அந்த கோர்ட் கேஸ் வரும். சிலருக்கு வந்து முக்கியமாக வந்து வண்டி வாகனங்களில் அடிபடுதல், அடிபட்டுச்சுன்னா ஏதாவது உடம்புல ஒரு அங்க இனம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12 சுகஸ்தானம், அதே வந்து காமத்துக்கு உரிய ஸ்தானம், அந்த ஸ்தானமெல்லாம் கெட்டு போயிடும். இது போன ஜென்மத்தில் நாம் செய்த வினைக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் இந்த தோஷங்கள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. தோஷம் என்றால் என்ன? குற்றம் அல்லது தவறுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு வந்து பரிகாரம் உண்டா? முழுமையாக கழிக்க முடியாது, குறைச்சிக்கலாம். சிலர் வந்து நான் அடியோடு கழிச்சிடறேன்னு அந்த இடத்துல பணம் பார்க்குறாங்க. அது தவறு. நீங்கள் செய்த வினையை நீங்கள் தான் அதை கழிக்க வேண்டுமே ஒழிய வேறு யாரும் வந்து அதுக்கு வந்து செய்ததுக்கு லைசன்ஸோ எதுவும் கிடையாது. ஆக என்ன சுலபமாக என்ன செய்யலாம்? செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் விரதமாக இருங்க, முடியலையா பழம் சாப்பிட்டு இருக்க, அதுவும் முடியல ஒரு வேளை சாப்பிட்டு இருக்க. முருகனுக்கு பூஜை செவ்வாய்க்கிழமை காலை மாலை 2 வேளை கோயிலுக்கு போய் நீங்கள் செய்யலாம், தான தர்மம் செய்யலாம். செவ்வாய் தோஷம் படிப்படியாக உங்களை விட்ட குறையும், இனிதாக சுபமாக திருமணம் நடந்து முடியும். நன்றி அம்மா, உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கோம் நம்புறோம். நன்றி அம்மா, நன்றி. டாக்டர், செவ்வாய் தோஷம்னா திருமணம் தடையாக இருக்கும் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு தடைகள். ஒரு லக்னத்துக்குள்ள இருந்து 2வது வீடுனா வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம், குடும்பஸ்தானம், 3 தகரிஸ்தானம், 4 வந்து சுகஸ்தானம், 5 வந்து குழந்தை ஸ்தானம், சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி அதாவது செவ்வாய் கெட்டுட்டா இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்பார்க்க வேண்டிய சகோதர ஸ்தானம். செவ்வாய் வந்து சகோதர காரகன். ஓஹோ. அந்த செவ்வாய் கெட்டு போச்சுன்னா அனந்தமிகுல பெரும் பகை உண்டாவது. பார்த்துருக்கீங்களா? ஆமாம்மா. இதான் அது. ஓ, நன்றிங்க டாக்டர். இன்னொரு நேயர் அழைப்புல இருக்காங்க, பார்த்துருவோமே. வணக்கம். 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 அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் நவராணி, ஸ்லாயாங்ல இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், மாந்தி என்னோட ஜாதகத்துல இருக்குன்னு ஜோசியக்காரங்க சொல்றாங்க. அதனால என்னோட வளர்ச்சி வந்து தடைப்படுதுன்னு. இத வந்து சொல்ல முடியுமா? யாரும் மிஸ்டர் மாந்தி உள்ள என்ட்ரா இருக்காரு. வீட்டுக்கு வராதீங்க, கேட்குறோம். வணக்கம். அதாவது மாந்தி எனக்கு என்ன மாமாவா இல்லை சொந்தமா? நான் ஒரு சொல்றதுக்கு. மாந்தி என்பது சனி பகவானின் ஒரு மகன். அவருடைய உடம்புல இருந்து உருட்டி வெளியே எடுக்கப்பட்ட ஒரு பெரிய கதை இருக்கு. நான் சுருக்கமாக சொல்றேன். சூரியனோட மகன் தான் சனி, சனியோட மகன் தான் இந்த மாந்தி. கேரளா ஜோசியத்தை தான் இதை அதிகமாக வச்சு பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முக்கியத்துவம் அதை கொடுக்கறதில்ல. 9 கிரகம் தான், தனியாக இன்னொரு கிரகம் மாந்தி நம்ம கொண்டு வரதில்லை. ஆனால் மாந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இறுக்கத்தை வந்து கூட்டிடுவார். இறுக்கத்தை வந்து அந்த மாந்தி என்ற ஒரு மாந்தினா குளிகன். நம்ம பஞ்சாங்கத்திலே பார்க்கலாம் குளிகன். அந்த நாளில் நம்ம எதை செஞ்சாலும் அது அதிகமாகிவிடும். ஒரு கடனை வாங்கினோம்னா அந்த கடன் வந்து அதிகரிச்சிடும். அந்த சமயத்தில் ஒரு திருமணம் பண்ணோம்னா இன்னொரு திருமணம் வந்து உண்டாயிரும். ஆக இந்த மாந்தி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிணத்தை காக்கக்கூடிய ஒரு கிரகம். யார் வந்து இறந்த பிணத்தை அவமதிக்கிறாங்களோ அவனுக்கெல்லாம் மாந்தி வந்து உட்காந்துரும். சரி, இந்த மாந்தி வந்து லக்னத்தில் உட்காந்தா உங்களுக்கு வந்து குணக்கேடுகள் ஏற்படும். மாந்தி 2வது வீட்டில் உட்காந்தா நீங்கள் அவங்க வந்து பொய் பேசுவாங்க, அல்லது அவங்க வாக்கு வந்து அவங்க நம்ப முடியாது. 7வது வீட்டில் உட்காந்தா திருமண ஸ்தானத்தில் திருமணம் பண்ண விடாமல் தடுக்கும். இது சொல்லிக்கிட்டே போகலாம் மாந்தியை பற்றி. அப்படி மாந்தி உங்கள் ஜாதகத்தில் உட்காந்துருச்சு, அதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் மாந்தியோட இந்த பிரச்சனை தப்பித்து கொள்ளலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நீங்கள் விரதமோ அல்லது சைவமாக இருங்க. அதுலேயும் வந்து சைவம் எந்த மாதிரி சைவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீந்தாத மீன், கூவாத கோழி, மேயாத ஆடு அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ அந்த இறைச்சியெல்லாம் சாப்பிடாம சுத்த சைவ சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு 2 வேளை நீங்கள் வந்து சனி பகவானுக்கோ அல்லது வந்து கணபதிக்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ நீங்கள் பூஜை பண்ணி அந்த நாளில் ஒரு தான தர்மங்கள் நீங்கள் செய்ய, நிச்சயமாக இது படிப்படியாக இந்த மாந்தி விலகி உங்களுடைய வளர்ச்சி மேம்படும். இது நிச்சயம். நீங்கள் செய்த கர்மாவை நீங்கள் தான் அனுபவித்து அது தீர்க்க வேண்டும்.
போதுமான விளக்கம். அம்மா நன்றி அம்மா. நன்றி 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 டாக்டர். அம்மா. அந்த மாந்தியை வந்துட்டு தீங்கு தான் செய்வாரா, நல்லது செய்ய மாட்டாரா? நீங்க அந்த சமயத்துல ஏதாவது ஒரு விதை விதைங்க, அது பெருகி போகும். ஓ, ஒரு தர்மம் பண்ணுங்க, அது அது பெருகி போகும். பெருகி போவோம். டாக்டர் இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். பாத்துருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அம்மா, உங்களோட பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? கலா ஜோகூர்பார்லேருந்து கூப்பிட்றேன் தம்பி. உங்களோட கேள்வி என்னம்மா? மகனுக்காக கேட்கணையா? அம்மா கேளுங்கம்மா. அவர் பேர் நவீன்குமார், 38 வயது ஆகுது. ம், ராசி வந்து மகர ராசி, சரிங்கம்மா. நட்சத்திரம் உத்திராடம். ம், ஏன்னா அவருக்கு எப்போ திருமணம் ஆகணும்னு கேட்கணும் ஐயா, ஐயாட்ட. மகர ராசி. வணக்கம்மா. வணக்கம். மகர ராசி, வணக்கம் வணக்கம் ஐயா. நட்சத்திர உத்திராடம். அவர் சற்று கோபமான ஆளா இருப்பாரு, கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி நிற்கும். அவருக்கு என்ன வயசு சொன்னீங்க? 38. 38. அது ஆமாங்க. ரைட்டு. இப்போ இந்த வருடம் இப்போ நேரம் நல்லா இருக்கு. ஆனா நவம்பர் 15 வரை வக்ரசனி இருப்பதால் நீங்க எடுக்கிற காரியங்கள் தடை உண்டாகாத, வரன் பார்க்கக்கூடிய காரியங்கள் தடை உண்டாகும். நவம்பருக்கு மேல நீங்க பாருங்க, அடுத்த வருடம் மேக்குள்ள சரியான ஒரு டைம் இருக்கு. நீங்க கொஞ்சம் சொல்லி வச்சு இந்த வேலையை இப்போ வந்து முடிக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். பாத்துருவோம். வணக்கம் வணக்கம் ஐயா. அம்மா, உங்களோட பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேரு ரோஸு, ராவாங்கலேருந்து அழைக்கிறேன். உங்களோட கேள்வி என்னம்மா? டாக்டருக்கு வணக்கம் ஐயா. டாக்டர் வணக்கம். வணக்கம். எனக்கு என் மகனுக்காக நான் கேக்குறேன் ஐயா. கேளுங்க. அவரு வந்து ராசி வந்து மிருக மிருகசீரிடம். 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 அவருக்கு வந்து 34 வயசு. சரி. அண்ட் அவருக்கு வந்து எங்க வேலைக்கு போனாலும் நல்லா படிச்சிருக்கிறாரு. சரி. வேலைக்கு எங்க போனாலும் நிலைச்சு இருக்க மாட்டேங்கிறாரு. ஒரு 2 மாசமோ 3 மாசமோ 1 வாரமோ இப்படி வந்துடுறாரு. அவருக்கு திருமணமும் ஒன்றும் ஆகல. அண்ட் ராத்திரில சில தூக்கம் வர மாட்டேங்குது அவருக்கு. அதையா ஏன் கேட்கணும் டாக்டர்? அவங்க உங்க மகனுடைய லக்னம் எதுவும் தெரியுமா? லக்னம்னா தெரியலீங்களா ஐயா. மிதுனம் தெரியும். மிதுனம் மிருக சிரிஷ் இதெல்லாம் தெரியும். மிருகசீரிடம். ஓகே. ஆனா பிறந்த தேதி உங்களுக்கு சொன்னா தெரியுமா ஐயா? பிடிவாத குணம் அவர்கிட்ட அதிகமா இருக்கா? முதல்ல கொஞ்சம் இருக்கும், ஆனா இப்பெல்லாம் அவ்வளவு இல்லைங்க. சின்ன பிள்ளை இருக்கும்போது ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு. சரி. இந்த ராசிக்காரனும் தற்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப 12ஆம் வீட்டுல குரு அமைந்திருப்பதனால உங்களுக்கு மகனுக்கு இப்ப வந்து சுப செலவு, திருமணம் பண்ணக்கூடிய ஏற்பாடுகளை நீங்க பார்க்கலாம். வேலை வந்து அடிக்கடிக்கு மாற்றம் ஏற்படுதுன்னா அது சொந்த அவங்களுடைய குணத்தின் அடிப்படையில் வருது. இல்ல சனி பகவான் 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா ஒரு இடத்துல நிரந்தரமான ஒரு வேலை அமையாது. இவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரே இடத்துல இருக்க அவங்க முயற்சி பண்ணலாம். வேலை வந்து சரியா அமைஞ்சு போயிடும். குணத்தை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. இப்ப சுப செலவு இருக்குது, சுப காரியங்கள் செய்யலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அடுத்த வருஷம் மேக்குள்ள முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வேலை கிடைக்குங்க. ஆமா. கல்யாணமும் இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் தான் இந்த அடுத்த வருஷம் மேக்குள்ள கல்யாணம். அடுத்த மாசமே எழுதுங்கய்யா. ஆமா. அவர் சரியா ராத்திரில தூங்க மாட்டேங்கிறாருங்க ஐயா. சரி, என்ன பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் ஆளை வந்து உடல் பயிற்சி பண்ண சொல்லுங்க. இரவுல படுக்கிறதுக்கு முன்ன ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா அரைச்சு வாயில போட்டு கொஞ்சம் பால் குடிச்சு படுக்க சொல்லுங்க, தூக்கம் வரும். ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றிங்க டாக்டர். நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. டாக்டர், இந்த மேஷராசிக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. சரி. என்னன்னா எதிரிகள் தொல்லை இருக்கும்னு சொல்லிட்டு, ஆமா. இந்த எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள சில பிரார்த்தனைகள். இப்போ எதிரின்னு வந்து நீங்க நினைக்க தான் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். எதிரி நினைக்க அவன் எதிரியாக உருவாகிட்டு வருவான். அவனை நினைக்காதீங்க, நீங்க அன்பு காட்டுங்க. நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்வதுன்னு சொன்னா இருக்குதே இருக்கு. கந்தசேஷி கவசம், அனுமான் கவசம்லாம் நிற்கிது, லலிதா சகஸ்ரநாமம் நிற்கிது. இதெல்லாம் நீங்க படிக்க அவரை நட்பாகவே நீங்க பாருங்க. எதிரி கிட்டே வரமாட்டார், அவனை நினைக்கவே வேண்டாம். அப்போ முருகர் வழிபாடும் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடும் வந்துட்டு எதிரிகளிடமிருந்து சிறப்பு. எதிரி உருவாயிட்டான், அந்த எதிரி வந்து ரொம்ப பலமாயிட்டான் அப்படின்னு சொன்னா வந்து தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமியில நீங்க போய் பூஜை பண்ணலாம் காலபைரவருக்கு. ஓஹோ, நன்றிங்க டாக்டர். சிம்மராசி பார்ப்போம்.
வார ஆரம்பத்தில் கோயில் வழிபாடு, வெளியே சென்று வருவது, இளைஞருக்கு காதல் தொடக்கம். பார்த்து காதல் பண்ணுங்கப்பா. வார மத்தியில் காரிய தாமதம், செலவுகள் உண்டு. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டமாக இருந்தாலும் நண்பர்கள், உறவினர்கள் சந்திப்பதில் சில செலவுகள் உண்டு. மன தைரியம் அதிகரிக்கும். தாயாருக்கு செல்வ நிலை பெருக வாய்ப்புகள் உண்டு. எந்தெந்த தாய்மாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து வியாபாரம் கூடும். ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு நாட்டம் ஏற்படும். பணம் சம்பாதிக்க ஊக்கம் அதிகமாகும். தொழில் வருமானம் பெருகும். காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். மாணவர்கள் இன்னும் ஊக்கமாக படிக்க வேண்டும். புதன் உங்கள் ராசியில் வக்ர நிலையில் இருப்பதால் சற்று மந்தம் ஏற்படும். கல்விக்கான கடன் நீங்கள் கேட்டால் அந்த தொகை நிச்சயமாக வந்து சேரும் உங்களுக்கு. அடுத்து கன்னிராசிக்கான பலனை பார்க்கலாம். வார ஆரம்பத்தில் காரிய தடைகள், செலவுகள் உண்டு. கோபம் கொஞ்சம் அதிகரிக்கும். வார மத்தியில் நல்லதொரு காலகட்டமாக இருந்து எல்லா வேலையிலும் சட்டுன்னு உங்களுக்கு முடியும். வார இறுதியில் காரிய தடைகள், செலவுகள் உண்டு. யோசித்து செலவு செய்யுங்கள். சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் கூடும். அதனால் வந்து சில விஷயங்களில் வந்து முடிவெடுப்பதில் கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. பணியிடங்களில் சில தொல்லைகள் வந்து சேரும். கணவனுடன் அந்யூன்யமான உறவுகள் மேம்படும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். உதவிகளும் கிடைக்கும். உடல் நலத்தில் சில குறைபாடுகள் தோன்றும். காயங்கள், வீக்கங்கள் ஏற்படும். காலில் சில பேருக்கு அடிபட்டு ஒரு வீக்கம் ஏற்பட்டுரும். சுலபமான நம்மளுடைய முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்த ஒரு முறைதான். அடிபட்டு ஒரு வீக்கம் ஏற்பட்டு அங்கே நீர் கோர்த்து கால் வீங்கி இருந்துச்சுன்னா புளி எடுத்துங்க, இவ்வளோ தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துங்க. உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் போடுங்க. மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. இரும்பு சட்டியில் போட்டு நல்லா ஒரு சுண்டை கொதிக்க வைங்க. அது நல்ல ஒரு பதமாக வந்தோடனே, அதாவது திக்காக வந்தவுடனே நெருப்பை அணைச்சிருங்க. அதை ஆற விட்டு பொறுக்கும் சூட்டில் எந்த காலில் பிரச்சனை இருக்கோ அங்கே எடுத்து பூசி விட்ருங்க. 4 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. காலில் உள்ள அந்த நீர், அந்த இடத்துல சேர்ந்த நீரெல்லாம் வெளியாயிரும். அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் இது. அடுத்து துலா ராசிக்கான பலன்களை பார்ப்போம் டாக்டர். துலா ராசிக்கான பலன். வார ஆரம்பத்தில் முக அழகு சாதனங்கள், சிகை அலங்காரம் இதற்கு செலவு செய்வாங்க. வார மத்தியில் செலவுகள் உண்டு, தடைகள் உண்டு, பயம் உண்டு, பதற்றம் ஏற்படும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாம் இனிதே முடிச்சிடலாம். கவலைகள் வந்தாலும் உடனே தீர்ந்துவிடும். தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டு. கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும். சில கலை சார்ந்த துறையில் போயிட்டு அவங்க பாடங்களில் படிப்பாங்க. ஆடம்பர பொருட்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வீடு கட்ட ஒரு எண்ணம் தோன்றும். போய் வீட்டை பார்த்துட்டு வருவாங்க, வீடை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க முடியும். பொருளாதாரம் சரியாக இருக்கின்றதா என்பதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு பேங்க்ல இருந்து அந்த கடன் கிடைக்குமா என்பதையும் பார்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் தோன்றும். அஜீரண கோளாறுகள் ஏற்படும். சுடுநீர் அதிகமாக நீங்கள் பருகினால் இந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்கள் ஊக்கத்துடன் பயில வேண்டும். தொழிலில் எல்லா துறைகளிலும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மந்திர ஜபத்தை அதிகரிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் படிங்க. ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் படிங்க. மந்திரங்களை படிப்பதால் மனதில் பதற்றம், பயங்கள் கண்டிப்பாக நீங்கும். விருச்சிக ராசி பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் பதவி உயருக்கான வாய்ப்புகள் உண்டு. எழுதி போடுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். செய்திகள் வந்து சேரும். முயற்சித்த காரியங்கள் உங்களுக்கு பயனளிக்கும். வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். வருமானம் பெருகும். வார இறுதியில் சுப செலவு, தேவையில்லாத செலவை தவிர்த்துருங்க. சுபமான செலவுகளை பண்ணுங்க. தாயாரின் உடல்நிலை சீராகும். தாயாரின் அதிகாரம் இந்த குடும்பத்தில் அதிகரிக்கும். மனதில் தேவையற்ற கர்வத்தை நீக்கிவிடுங்கள். அதிகமான கடன்கள் வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். சகோதரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலத்தில் கோளாறுகள் தோன்றும். கார உணவை தவிர்ப்பது நலம். மலச்சிக்கல் ஏற்படும். மூல நோய் உருவாக வாய்ப்புகள் உண்டு. மிக உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற ஒரு அடிப்படையில் மூல நோய் வராமல் அதை வந்த நோய் போகிறதுக்கு ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன். குப்பை மேனி, இதை பொன்மேனின்னு சொல்லுவோம். அது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. கொண்டு வாங்க. கீரையை சமைச்சு சாப்பிடுங்க. முடியாதவங்க நிறைய கொண்டு வாங்க. சுத்தமாக கழுவுருங்க வேரோட.
வேரெல்லாம் வெட்டி போட்டு அதில் காய விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. காலையில் 1 டீஸ்பூன், மாலையில் 1 டீஸ்பூன், 1 மாதம் சாப்பிடுங்க, தீர்ந்துடும். அடுத்தது நம்மளுடைய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கருணை கிழங்கு, கருணையான ஒரு கிழங்கு. இதில் வாயு கிடையாது, ஆனால் சமைக்க தெரியணும். அக்கம் பக்கத்தில் கேட்டுக்குங்க, அதை சமைச்சு சாப்பிடுங்க. உடல் வனப்பு கூடும். ஆசனவாய் கீழே வந்ததெல்லாம் மேலே உள்ளே போகும். ரத்தம் வருது பாருங்க மூலத்தில், அதுவும் நிற்கும். ஆக கருணைக்கிழங்கு, குப்பைமேனி கீரை. 8 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துட்டோங்க டாக்டர். ரைட்டு, நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். பார்த்துடலாம். வணக்கம். 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 வணக்கம் அம்மா, உங்களோட பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். பேர் தனலட்சுமி, ஜொகூர்லேருந்து அழைக்கிறேன். உங்களோட கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி என்னன்னா சார், என்னோட கணவர் வந்து இறந்து 6 வருஷம் ஆச்சு, 2019ல. ஆனா அவர் இறந்த நாள் வந்து இன்ன வரைக்கும் அவர் வந்து என் கனவுல வந்துட்டு தான் போறாரு. என்ன காரணம்? ஒருவேளை அவருக்கு ஏதாவது தேவைகளா, இல்லை நம்ம சரியா பூஜைகள் செய்யலையா, இல்லை அதை பத்தி ஏதாவது தெரியுது? அவரு வந்து கனவுல வரும்போது நைட்ல வந்துட்டு அப்படி சாதாரணமா குடும்பத்துல இருக்கிற மாதிரி பேசி பழகி கூட வந்து பேசிக்கிட்டு என்னை வெளியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு வர மாதிரி. அப்புறம் விடிஞ்ச பிறகு அவர் இல்லை, அது வந்து கனவு வந்து அந்த மாதிரி ஆயிடுது. அப்பதான் எனக்கு தெரியுது அது கனவு. இப்போ வர புதன்கிழமை வந்து 6 வருஷம் ஆகுது நம்ம வந்து பூஜை செய்ய போறோம் ஒரு தவசம். அதான் இது என்ன காரணம் அப்படின்னு தான் தெரியணும். நன்றி அம்மா, நன்றி அம்மா. டாக்டர், அவங்க அம்மாவுடைய கணவர் இருந்து 6 வருடம் ஆகுது. கனவுல வந்துட்டு இருக்காரு அடிக்கடி. இப்போ அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஏதோ ஒரு மெசேஜ் எதுவும் சொல்ல வராரோ, ஏதோ ஒரு தகவல் சொல்ல வராரோ அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆயுள் முடியாம ஒரு ஆன்மா தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுது அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து மாதம் மாதம் திதி கொடுக்க வேண்டும். அந்த இறந்த நாள்ல இருந்து அந்த மாதம் திதி, எந்த நாள்ல இறந்தாலும் அந்த என்ன திதின்னு பார்க்கணும். வளர்பிரியா தேய்பிரியா மாதம் கொடுத்து விட்டு, பிறகு வருடம் அந்த தமிழ் மாதத்துல வைகாசியா ஆனியான்னு பார்த்துட்டு அதுல வந்து திதி கொடுக்க வேண்டும். இப்போ அவர் வந்து மன்னிக்கணும் டாக்டர், இது எத்தனை வருஷத்துக்கு செய்யணும் டாக்டர்? இது இந்த அம்மா இருக்கிற மட்டும் செய்யணும். ஓஹோ. இந்த அம்மா முடிகிற காலத்துல வந்து அவருடைய குழந்தைகள் செய்ய வேண்டும். அதுக்கு தான் நம்ம வந்து புத்திரன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இதை இப்போ அவர் வந்து கனவுல வராருன்னா ஒரு வகையில அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தான். ஆனா அவர் ஆன்மா வந்து இங்கே இந்த பூலோகத்துல இங்கே நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு சொன்னால், அந்த படத்துக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி தினம் வந்து ஓம் நம சிவாய நம இல்லை சிவாய நமன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மந்திரங்களை படிக்க அந்த ஆன்மா சாந்தி அடையும். இப்படி வந்து இவங்க செய்வதால் வந்து அந்த ஆன்மா வந்து படிப்படியாக இந்த பூலோகத்தில் உள்ள அந்த அன்பு பாச பிணைப்பை தவிர்த்துட்டு அடுத்த பயணத்துக்கு அவங்க போவாங்க. ஆமாம், இல்லைன்னா இப்படி தான் கனவுல வந்து அவரும் வந்து ஆன்மா சாந்தி இல்லாமல் இருக்கும். அம்மா, உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கோம் நம்புறோம். நன்றி அம்மா, நன்றி அம்மா. டாக்டர், இப்போ கனவுல வர்றாங்க, அவங்க ஏதோ அதிருப்தியா இருக்காங்க, இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரலாம், அவங்க இப்படி கூட இருக்குமா? சர்வ நிச்சயமா அதிருப்தியா இருந்தா அது வேற மாதிரி கனவு தான். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து முன்னோர் தோஷம் சொல்றது. ஓ சரிங்க டாக்டர். அது குற்றம், பித்ரு தோஷம் சொல்றது. ஆனா இப்ப இவங்க சொல்றத பாத்தீங்கன்னா, அவர் குடும்பத்தை வந்து பாதுகாக்க தான் அங்கே நிக்கிறாரு. அவரு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து சொல்ல வராரு. அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தகுதி நம்மகிட்ட இருக்கணும். தியானம் பண்ணா அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ் போகும்போது நம்ம இந்த மெசேஜ் வந்து நம்மளால உள்வாங்கிக்க முடியும். நன்றிங்க டாக்டர். அடுத்த நேயர் அழைப்புல இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் பேரல இருந்து அழைக்கிறேன். என் பேர் தனம். அம்மா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? இந்த கேள்வினா, இறந்தவருக்கு சைவமா படையல் போடுறது நல்லதுன்னா அசைவமா படையல் போடுறது நல்லதுங்களா? எதுக்கு அம்மா? அம்மா மறுபடியும் கேளுங்கம்மா, சரியா கொஞ்சம் மெதுவா பேசுனீங்கன்னாக்கா. இறந்தவருக்கு அசைவமா போடுறது நல்லதா சைவமா போடுறது நல்லதுங்க ஐயா? அதாவது இறந்தவர்களுக்கு படையல் போடுவாங்கல்ல டாக்டர், அது சைவ படையல் போடுறது நல்லதா அசைவ படையல்? மனித பிறப்பு அதனுடைய உடல் அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லோட அமைப்பை பாருங்க. நம்மளாம் வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்க, எர்போவிய பல்லோட அமைப்பு. அது காலப்போக்கில் நம்ம பழக்கத்தின எல்லாம் வந்து அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அசைவம் சாப்பிட்டா தான் அவங்க எல்லாம் உடல் பலத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உலகத்திலே பலம் வாய்ந்தது வந்து யானை. நம்ம மாடு கூட பாருங்க, அவங்க எல்லாம் சைவம் தான். இது அவங்க ஒரு விருப்பத்தை பொறுத்து இதில் பெரிய வாக்குவாதங்கள்லாம் வரும், விட்டுருங்க.
இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீங்க சைவ உணவு தான் படைக்க வேண்டும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சைவ உணவு படைங்க, அதான் சிறப்பு. அம்மா அம்மா தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே நம்ம கூட பேசுறாங்க. அதாவது இறந்தவர்களுக்கு படையல் போடும்போது சைவ உணவு தான் சைவ உணவுன்னு உணவு தான். சொல்றீங்க டாக்டர். அசைவம் அங்க படைக்கக்கூடாது. படைக்கவே கூடாது. ஆஹா. அது சைவத்துல வந்து 6 சுவை வச்சிடணும் சைவத்துல. டாக்டர் இப்போ இது இறந்தவர்களுக்கு சைவம் தான் இப்போ படைக்கணும்னு சொல்றீங்க. இப்போ குலதெய்வங்களுக்கு சில காவல் தெய்வங்களுக்கு அசைவம் படைக்கிறாங்களே, இது எப்படி? இது வழக்கு முறையில வந்துருச்சு. சைவம் தான் படைக்கணும். ஓஹோ. வழக்கு முறையில வந்துருச்சு. இப்போ யார்கிட்ட நீங்க போய் சொல்லி பாருங்க, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. கருத்து வேறுபாடு நிச்சயமா வரும். நம்மளுடைய பாரம்பரியத்துல வந்து உணவு வந்து சைவ உணவு தான் எல்லாத்துக்கும் படைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கால தெய்வங்களுக்கு இந்த பலியிடுதல் அப்படின்னு வந்த உடனே அது அப்படியே பெரிய ஒரு அவங்களுக்குள்ள நம்பிக்கை அது வந்துருச்சு. ஆனா நம்ம இதை வந்துட்டு இப்படிதான் சொல்ல முடியாது இல்லைங்க டாக்டர். கஷ்டம். அவர் குல வழக்கமா இருக்கும் சமயத்துல. இந்த தெய்வங்கள் இதை விரும்புறாங்க, இந்த தெய்வங்கள் இது, அதாவது காவல் தெய்வங்களை சொல்றேன். வாழும்போது அவர்கள் பெரிய வீரர்களா இருப்பாங்க. ஒரு சமயம் அப்படி கூட இருக்குமோ? இருக்கலாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்டா போகும். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க, பார்த்துடலாம். பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் விநாயகம் பக்கல்சாமி ஐயா. வணக்கம் ஐயா. எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? கோலம்பூர்ல இருந்து அழைக்கிறேன் ஐயா. உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து அவருக்கு கேள்வி சொல்லுமா, வேறுமா சொல்லுங்க. இருங்க, வீட்டுக்காரங்க பேசுறாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், என்னுடைய மகனுக்கோசரம் நான் பேசுறேன். சொல்லுமா. அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி என்ன, அவர் வந்து நல்ல வேலை செஞ்சாரு. சரி. அவர் நல்ல வேலை செஞ்ச உடனே அவர் திடீர்னு அதுவும் டிவிடி கடை வேலை செஞ்சாரு. இப்போ ஒரு 12 வருஷமா வேலை விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுறாரு. போறாரு, நினைச்சு ஒரு வேலையில இருக்க மாட்டேறாரு. அதான் பிரச்சனை. என்ன ராசிமா அவருக்கு? கடகராசி. சரி. ஆயுள் நட்சத்திரம். சரி, டிவியோட அந்த ஒலியை கொஞ்சம் குறைச்சிருங்க. இங்க சவுண்ட் இங்கே கேட்குது எங்களுக்கு. ஓகே ஓகே. கடகராசிக்கு இப்பொழுது ஒரு நல்லதொரு காலகட்டம் நவம்பர் 15 வரை. ஏன்னா கடகராசி கடந்த ஓராண்டுக்கு மேலாக அஸ்தம சனியில போய்கிட்டு இருக்கு. அஸ்தமத்தில் சனி வர சங்கடங்கள் மெத்த உண்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்பல இருந்து நவம்பருக்குள்ள ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு போக சொல்லுங்க, வேலை கிடைச்சிடும். நவம்பருக்கு மேல மீண்டும் அஸ்தம சனி வரும். ஒரு 9 மாசத்துக்கு வந்து கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. ஆனால் குரு பலம் நல்லா இருக்கின்றது. பயப்பட வேண்டாம். நல்ல வேலையை தேடி சரியா செய்ய சொல்லுங்க. ஓகே ஓகே. இப்ப நல்ல வேலையில தான் இருக்கிறாரு. ஆனா அது நிலைச்சு இருக்குமா, அதுதான் சந்தேகம். நாம் எப்படி உழைக்கின்றோமோ அதற்கு ஏற்ப அந்த வேலை நிலைக்கும். நல்லதுயா, நல்லதுயா. நன்றி. நன்றி அம்மா. நன்றி 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 அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டாக்டர், சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபம் பண்றது நல்லது? நிறைய மந்திரங்கள் இருக்கு. என்ன பண்ணலாம்னா, ஓம் சிவ சிவ நம சிவாய நம, மெதுவாக பதற்றம் இல்லாமல் படிக்கணும். ஓம் ராம் ஜெயராம், ராம் ராம் ஜெய ஓம். ஓம் கங் கணபதியே நமன், ஓம் சரவண பவன் சொல்லலாம். ஏதாவது ஒரு மந்திரத்தை, ஆனால் பதற்றம் இல்லாமல் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா இந்த மந்திர ஜபம் வேலை செய்து உங்களுக்கு வந்து மறதிகள் வராது, பயம் வராது, நிதானம் வந்துவிடும். இப்போ மாணவர்களுக்கு ஞாபக சக்தி தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா. இப்போ இந்த மந்திரங்கள் வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கும். நிச்சயமா. தலைகீழ நிக்கலாம் சர்வாங்காசனம். ஓ, தொடர்ந்து ராசிக்கான பலன்களை தனுசு ராசிக்கான பலன் பார்ப்போம். யாரிடமாவது எதையாவது கூறிவிட்டு பின் வருத்தப்படுதல், தேவையில்லாத பயம் தோன்றும், வயிற்று நோய், விஷ உணவால் பேதியாகுதல், காரியம் தாமதமாகும். வார மத்தியில நன்மையான ஒரு காலகட்டம். முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிட்டும். வார இறுதியில தேவையான செலவுகள் இருக்கும். கல்விக்கான செலவுகள் உண்டு. அவருடைய குழந்தைகளுக்காக மனதைரியம் அதிகமாகும். பெண்களுக்கு பிரயாணங்கள் உண்டு. பணம் சம்பாதிப்பது அதிக ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். அது ஒரு நல்ல விஷயம்தான். கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். மனைவியும் தொழிலில் சார்ந்த அறிவுரைகளை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் வீட்டுக்காரமா ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை கண்டிப்பாக ஏற்றுக்குங்க. கணவன் மனைவி உறவு மேம்படும். சிலருக்கு பெண்களின் தொடர்புகள் ஏற்படும். அது என்ன தொடர்புன்னு தெரியல. பணம் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஏற்றது ஒரு காலகட்டம். வக்கர புதனால் சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதாவது தனுசுக்காரங்க வந்துட்டு
உணவு தட்டுப்பாடு வராமல் இருக்கணும்னா மனைவி பேச்சு கேட்டுறணும். ஆமா, நிச்சயமா. அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மகர ராசிக்கான பலன் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி இன்னைக்கு 6 மணி வரை சந்திராஷ்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டம் கலகங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மேற்கொண்டு பிறகு தேவையில்லாமல் அது போய்விடும். அதனால பயணம் ஏற்படுத்துக்கு முன்பு சரியாக அதை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். செலவுகள் உண்டு. காதலருக்கு சண்டைகள் தோன்றும். வார மத்தியில் ஒரு சிலருக்கு கட்டுப்படுதல், சிலருக்கு பிரச்சனைகள் வரும். காரிய தாமதங்கள் ஏற்படும். வார இறுதியில் நன்மையான ஒரு காலகட்டம், மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். எதை வார ஆரம்பத்தில் செய்ய முடியாம போதோ வார இறுதியில் அது செய்து முடிக்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு வகர சனியால் நவம்பர் 12 வரை, நவம்பர் 15 வரை தடை தாமதங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. யோசித்து மெதுவாக செயல்பட வேண்டும். எல்லா விஷயங்களும் கவனம் தேவை. தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு அறுவை சிகிச்சை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடனை அதிகப்படுத்த வேண்டாம். அதிகப்படுத்தினால் உங்களுக்கு கடன் தொல்லைகள் ஏற்படும். சிலருக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்படும். இரத்தம் தொடர்பான தொந்தரவுகள் உண்டு. மாணவர்கள் நவம்பர் 15 வரை கல்வியில் உங்களுக்கு கவனம் தேவை. மந்திர ஜபம் படிங்க. 8 மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு அவசியம். கும்பராசிக்கான பலனை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் இறை உணர்வு அதிகரிக்கும், பக்திமயம் மேலோங்கும், நல்லதொரு காலகட்டம். வார மத்தியில் சந்திராஷ்டமம். தூங்கி எழுந்தவுடன் பதற்றமாக இருப்பீர்கள். தேவையில்லாமல் உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக வரும். கீழே விழுந்து சில பொருட்கள் கையிலிருந்து கீழே விழுந்து உடைவது, கவனமற்ற பேச்சால் தொல்லைகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. ஆண் பெண் உறவுகளில் ஒழுக்கக்கேடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார இறுதியில் காரியங்கள் தாமதமானாலும் நல்லதொரு காலகட்டம். சொத்துக்கள் வாங்குவது, பூர்வீக சொத்துக்களை உங்கள் பெயரில் மாற்றிக்கொள்ள ஏற்றதொரு காலகட்டம் இந்த வாரம். தொழில் லாபம் வரும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய தொடர்புகள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி படக்கூடிய ஒரு காலகட்டம். காதலில் வெற்றி உண்டு. தாய் வழி உறவுகளால், அதாவது தாய் மாமா இவங்களால நல்லதொரு காலகட்டம். நன்மைகள் கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கும். காதலில் வெற்றி வர வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் தான் அப்பா அம்மாட்ட போய் சொல்றதுக்கு சரியான நேரம்ன்றீங்க. அப்படி இல்லை, மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் தான் சொன்னார். வயதுக்கு அந்த வயதுக்கு ஏற்ற காதல் வந்தால் பரவாயில்ல. தேவையில்லாமல் இருக்கும்போது அது டைம் வேஸ்ட் ஆயிரும். நேரம் பேசிப்பாங்க. டாக்டர் பாணி சொல்லிட்டாரு, இப்போ போய் சொல்லிடுவோம் வீட்டில். டாக்டர் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வார ஆரம்பத்தில் நோய்கள் இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியாக போகக்கூடிய ஒரு காலகட்டம், மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். வார மத்தியில் விருந்துக்கு சென்று வருவது, உறவினர் நண்பர்களை சந்திப்பது. வார இறுதியில் சந்திராஷ்டமம். பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனம் தேவை. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். கடனுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயாரின் உடல்நலத்தில் குறைகள் தோன்றும். மனக்குழப்பங்கள் ஏற்படும். தூக்கத்தில் உங்களுக்கு குறை ஏற்படலாம். வேலையிடத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது மிக மிக நலம். தொழில் ரீதியான பயணங்கள் ஒன்று, அதில் வெற்றியும் உங்களுக்கு ஏற்படும். உடலில் வாய்வுகள் அதிகரிக்கும். சுக்க எடுத்துக்கோங்க, சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம். தோலை சீவுங்க, அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஓமத்தை எடுத்துங்க, சட்டில் போட்டு கழுவி காய போட்டு லேசாக வறுத்துக்குங்க, அதையும் அரைச்சி எடுத்து வச்சுங்க. பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க, கழுவி காய போட்டு சட்டில் போட்டு அரைச்சிங்க, அதாவது வறுத்துக்குங்க. 3 ஒன்றா சேர்த்து நல்லா சமப்பங்கு சேர்த்து வச்சுக்கோங்க. யாருக்கு வயிறு உப்புதோ, உடம்பு வலினா வாயில் போட்டு சுடு தண்ணி பருகுங்க. 2 வேளை 3 வேளை பருகலாம். குழந்தை முதல் பெரியோர் வரை செய்யலாம். சகலமும் உங்களுக்கு வீட்டு வைத்தியமே. வாய்வு தொல்லை நிச்சயமாக நீங்கும். எனதின் அனுபவமான வீட்டு வைத்தியம். டாக்டர் சொல்ற மருத்துவ குறிப்பு எல்லாமே நீங்க உங்களுடைய அனுபவத்துல சொல்றீங்க. எல்லாமே செஞ்சு பார்த்தது தான். அனுபவம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் தான் சொல்றீங்க. செஞ்சு பார்த்தது. நன்றிங்க டாக்டர். 12 ராசியும் பார்த்து முடிச்சிட்டோம். முடிச்சாச்சு. நேர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க, அவங்களையும் பார்த்துருவோம். டாக்டர், ஒரு சிறிய டெக்னிக்கல் எரராங்க. சரி டாக்டர், ஒரு சின்ன கேள்விங்க டாக்டர். இப்போ சற்று முன்பு டாக்டர் சொன்னீங்க, அதாவது விட்டு கொடுத்து போங்கன்ட்டுன்னு. சரி. நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்க, இந்த விட்டு கொடுத்து போறது தோல்வி அடைகிறதுக்குன்னு அர்த்தம். ஆனால் தோத்துட்டேன் இவங்க முன்னாடி அப்படின்ட்டுன்னு. இந்த விட்டு கொடுக்கறதும்
இது தோத்து போறதும் வேற வேற விஷயம்ன்றது இதை கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியும் சர்வ நிச்சயமா. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் தகுதிக்கு நான் ஒருத்தங்கிட்ட போய் சண்டை கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், என்னுடைய நேரத்தை நான் வந்து அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இரண்டாவது வந்து அவர் பேசக்கூடிய வார்த்தைக்கு நான் வந்து வார்த்தைக்கு வார்த்தை பேசும் பொழுது அது போயிட்டு கைகலப்பில் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துர்கா பாபாஜின்னு ஒருத்தர் இருக்கார், 436 வயசு அவருக்கு. என்னுடைய ஒரு குரு அவர், அகரம் என்னன்னு எனக்கு வந்து போயிச்சவர். அவர் சொல்லுவார், குழந்தை எல்லா வாதங்களுக்கும் மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவார். வாதம்னா அந்த ருமத்தாய்டு ஆர்த்ரைட்டிஸு கவுட்டு இதெல்லாம் வாத நோய், இதுக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. ஆக உங்கள் நேரத்தை நீங்கள் வேலை எதுவும் பண்ணாமல் அவரை மன்னிச்சு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் பெரிய மனுஷன். அதாவது விட்டு கொடுக்கறது வந்துட்டு ஒரு வகையான வெற்றி தான். வெற்றி தான். விட்டு கொடுக்கும்போது நம்ம வெற்றி அடைகிறோம். ஆமாம். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். ஹலோ. அம்மா வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு சத்யா, நான் ரவாங்கிலேருந்து கூப்பிடுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் என் மகளுக்காக கேக்குறேன். மகளுக்கு 27 வயசு. சரி. அவங்க மிதுனம் திருவாதிரை. எத்தனை வயசுல கல்யாணம் ஆகும்? அவங்க இப்ப வீடு வாங்கலாம், லோன் அப்ளை பண்றாங்க, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது டாக்டர். சரி, இப்போ நவம்பர் 15 வரை நீங்க அதை நிறுத்தி வைங்க. இப்போ அப்ளை பண்ணாதீங்க, பொண்ணும் பார்க்காதீங்க, அது கொஞ்சம் சரிப்பட்டு வராது. நவம்பர் 15க்கு மேலே நீங்கள் வீடு வாங்கிறதுக்குள்ள முயற்சி ஒன்று பண்ணுங்க. வடக்கு பார்த்த ஒரு வீடு, கிழக்கு பார்த்த ஒரு வீடு, வாஸ்து பிரகாரம் எடுத்துங்க. நம்பர் இதில் அவசியமே கிடையாது, வாஸ்து தான் முக்கியம். அப்படி அந்த சமயத்தில் வந்து நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா வீடு கிடைக்க வாய்ப்பு உண்டு, பெண் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்த வருடம் மே மாதம் முதல் குருவோட பலன் நல்லா இருக்குது. சுபகாரியம் செய்ய சிறப்பான ஒரு காலகட்டம். ரொம்ப நன்றி டாக்டர். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் இறந்து 5 வருஷம் ஆச்சு டாக்டர். இந்த காரியத்தை செஞ்சு முடிங்க, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது, செய்யுங்கம்மா. வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா நன்றி அம்மா, நன்றி அம்மா. உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்க, சுபகாரியங்கள் நடக்க, வெற்றிகள் வந்து சேர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி அம்மா. இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கே இருந்து அழைக்கிறீங்க? நான் ராஜேஸ்வரி பீடியிலேருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஓகே, என் கேள்வி வந்து என் கணவர் பேர் சரவணன். அவருக்கு 2 வருஷமா வந்து வேலை கொஞ்சம் அப்படியே வருது, ஆனால் தடைப்பட்டு போகுது. சரியா ஒரு இடத்துல வேலை அமைய மாட்டேங்குது. என்ன ராசிமா? கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். அவருக்கு என்ன வயது இருக்கும்? இப்போ 46 வயது. 46 வயசு கன்னி ராசிக்கு. சரி, இப்போ இந்த ராசிக்கு சற்று வந்து இந்த வகர சனியால் கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் குரு பலன் நல்லா இருக்குது. இப்போ எந்த வேலை கிடைச்சாலும் எடுத்துக்க சொல்லுங்க. நவம்பருக்கு 15ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்குது. ஏன்னா இப்போ சூரியன் வந்து கடகத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம், அடுத்த சூரியன் வந்து சிம்மத்துக்கு வராரு. இன்னும் ஒரே ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைச்சிடும். ஓகே ஐயா, நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். நன்றியா. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது நவம்பருக்கு இன்னும் எத்தனை மாசம் தான் இருக்கு டாக்டர்? இதோ வந்துருச்சு, அவங்களுக்கு நல்ல காலம் கை கூடிருச்சு. நிச்சயமா சொல்ல போனா இல்லையா டாக்டர்? நம்ம வந்துட்டு இல்லை இப்போ டாக்டர், இந்த நிகழ்ச்சி மூலமாக பயனடைபவர்கள், ஏன்னா நம்ம வெளியே போகும்போதெல்லாம் சொல்றாங்க, இது நான் பார்ப்பேன், விடாம நிகழ்ச்சி பார்த்துட்டு வரேன்ட்டுன்னு. அதே நேரத்தில் டாக்டர் சொல்றதெல்லாம் சரியா இருக்குன்றாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினருக்கு இந்த வேலையில நம்ம கண்டிப்பா டாக்டர் சார்பிலையும் என் சார்பிலையும் தனிப்பட்ட ஒரு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, ஒரே நிகழ்ச்சியில கலவையான ஒரு நிகழ்ச்சி. நம்ம இந்த நிகழ்ச்சியை படைக்கிறது குடும்பத்துக்காக படைக்கிறோம். ஆமா. அதாவது டாக்டர், இந்த நிகழ்ச்சி வந்துட்டு இதுல என்ன சிறப்புனாக்கா, இந்த நேயர்களுக்கு சொல்லி ஆகணும். பெரும்பாலும் ராசி பலன் சொல்லுவாங்க, இந்த ராசிக்கு இது நடக்கும், இப்படி நடக்கும்னு. ஆனா இந்த நிகழ்ச்சியில மட்டும்தான் ராசி பலன் உள்ளவே வந்து மருத்துவமும் இருக்கு, அழகு குறிப்புகளும் இருக்கு, தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்கான, சண்டை வராம தடுக்கிறதுக்குள்ள வேலையும் இருக்கு, எல்லாமே இங்கேயே இருக்கு. ஆமா, தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர், சில சமயங்கள்ல சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கும் போல இருக்கு. டாக்டர் காட்டி கொடுத்து நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயம் சொல்லிட்டே வரீங்க டாக்டர். என்னன்னா சொல்லிட்டே இருப்பாங்க, பெண்கள் தொடர்பு வர வாய்ப்புகள் இருக்கிறது, பார்த்துக்குங்க, பெண்களிடம் ஜாக்கிரதை இப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு உள்குத்து இருக்கோ? அவனுக்கெல்லாம் யாருக்குமே தெரியல. இப்ப நீ சொல்ல போது எப்பயும் டாக்டர் வந்துட்டு சொல்றப்ப நான் பார்ப்பேன்,
இதோட உள்ளர்த்தம் வந்து இது ஒன்று, இனி ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆமாம், கணவன்மார்கள், குறிப்பாக கணவன்மார்கள் வந்துட்டு டக்குன்னு நிப்பாங்க. கொஞ்சம் காபராக இருப்பாங்க. டாக்டர் சொல்லுங்க. நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் எப்போதும் சொல்கிறது போல பொது பலன்களே. அதாவது இவங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும் அல்லவா டாக்டர்? நேர்களே, உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய பிறந்த நேரத்தை வைத்து உங்களுக்கு தெரிந்த ஒரு ஜோதிடரிடம் உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து அந்த உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. இதே நிகழ்ச்சி எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். டாக்டர், வரலட்சுமி விரதம், அதாவது ஆடி மாதம்னாலே நம்ம பொதுவாக பார்த்தோமா எல்லாமே வந்துட்டு சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களுக்கு தான் விழாக்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அம்பாள் வழிபாடும் சரி, இந்த ஆடி அமாவாசை எல்லாமே. ஆனால் இதில் இந்த வரலட்சுமி விரதம்ன்றது வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்களுக்கும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நாள் இல்லைங்களா டாக்டர்? எல்லாத்துக்கும். இந்த வரலட்சுமி விரதத்தின் சிறப்புகள் என்ன? அப்படி ஆலயத்துக்கு செல்ல இயலாதவர்கள் எப்படி எளிய முறையில் வந்துட்டு வரலட்சுமி விரதத்தை வந்து வீட்டிலேயே அந்த பூஜையை மேற்கொள்வது, இது போன்ற ரகசியங்களை டிப்ஸு அடுத்த வாரம் நேயர்களுக்கு சொல்லிடுமா டாக்டர்? நிச்சயமா சொல்லலாம். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.